நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் ஃபோனில் ஒரு அருமையான செட்டிங்கை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த செட்டிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலை பல விதமாக பயன்படுத்துவோம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒருத்தர் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளும் கவனிக்கிறோம். பட் அவருடைய ஃபேஸை பார்த்து நம்ம பேச மாட்டோம். நம்ம மொபைலை நோண்டிக்கிட்டே அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி இருக்கலாம். டிரைவிங் பண்ணும்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது மொபைலை பயன்படுத்துவோம். அதே நேரத்தில் வண்டி சிக்னலில் நின்னாலும் நம்ம மொபைலை பயன்படுத்துவோம். இந்த மாதிரி பல விதமாக நம்ம மொபைலை பயன்படுத்துவோம். நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா அந்த மொபைலில் தான் இருக்கும் ஒழிஞ்சு நம்ம என்ன நோக்கத்துக்காக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவனம் இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம நடந்து போகும்போதும் சரி. நடந்து போகும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பெரும்பாலான நபர்கள் மொபைலை பார்த்துக்கிட்டே நடந்து போவாங்க. ஸோ சிறு விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிறு விபத்து இல்லை, பெரும் விபத்துகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயங்களில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு அருமையான செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க இந்த செட்டிங்கை தெரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குறிப்பாக சாம்சங் மொபைல் இருந்தால் மட்டுமே இந்த செட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர்க்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்குள்ளே போவோம். இதில் வாக்கிங் மானிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவாய்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வைல் வாக்கிங். இந்த தலைப்பே உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இமேஜும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டச் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி, அப்புறம் வீக்லி, வாக்கிங் டைம் 5 minutes, ஸ்க்ரீன் டைம் வைல் வாக்கிங். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் மொபைலை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மூலயமா நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம். அதுக்காக தான் இந்த செட்டப். கண்டிப்பாக இந்த செட்டப்பை நீங்கள் டச் பண்ணி ஒரு தடவையாவது உள்ளே போய் பாருங்கள். நம்ம நடந்து போகும்போது எவ்வளவு நேரம் நம்ம மொபைலை பயன்படுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலயமா சில விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம், பாதுகாத்துக்கலாம் நம்மளே. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.